ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே எங்களை கூட்டி சேர்த்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று கூடி வந்து ஜெபிக்க கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு கூட இந்த ஜெப வேளையில் கலந்து கொள்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தில் எங்களை நடத்துவீராக. இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவ ஆவியானவர் தாமே நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த ஜெப வேளையிலே ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெபத்தை குறித்து போதிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஜெபத்தை குறித்து போதிக்க வேண்டியது சபையினுடைய கடமை. சபைக்கு வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது, நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஏன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை, சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும். பட்டு அன்றாடம் இது செய்ய வேண்டிய ஒரு காரியம். அன்றாட ஜெபத்தில் நமக்கு உதவும்படியாக தான் வாரத்தில் ஒரு நாள் கூடி நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். சரி, கற்றுக் கொடுப்பதில் இந்த வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது எப்படி என்கிற மெத்தடை தான் கற்று தந்துட்டுருக்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மெத்தட். இது நிறைய விதத்தில் நமக்கு உதவுது. முக்கியமாக ஒவ்வொரு தடவை நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணும்போதும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஃப்ரெஷ் டைரெக்ஷனில் போகும், ஒரு புதுமையான விதத்தில் இருக்கும். எப்போவுமே அதே வார்த்தையில் சொல்லிட்டு வெறும் அதே ஜெபத்தை பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. இதை வாசித்து தியானித்து இதில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் புது புது விதத்தில் நம்மளை நடத்துவார். நம்ம நினைக்காத காரியங்களை பற்றிலாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம நினச்சி பார்த்தோம், யாராவது நமக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா அது ஜெபம் பண்ணுறது வேறு. சில காரியங்கள்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்குறதில்ல அது முக்கியம்னு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது முக்கியம். நாம் முக்கியம்னு நினைக்கிற காரியங்களை விட அது ரொம்ப முக்கியம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதை எப்படி நமக்கு உணர்த்துறாரு இன்றைக்கி பார்ப்பீங்க பாருங்கள். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதை இதை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பக்கமே திரும்ப மாட்டோம், அந்த காரியங்களை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். அது இங்கே வரும். இதை வாசித்ததுனால, அது தியானித்ததுனால அது வரும். அதை எடுத்து நம்ம ஜெபிக்க நேரிடும். அதனால தான் இது ரொம்ப பெஸ்ட் மெத்தட்னு நினைக்கிறேன் நான். ஆகவே தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் மக்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக சங்கீதங்கள் ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள்லாம் வெறும் பாடல்கள் அல்ல, அதாவது பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். அது ப்ரேயர்ஸ் டு பி சங் டு த லார்ட். அதுதான் சங்கீதம், அதுதான் அதனுடைய விசேஷம். அதனால் ஒரு சங்கீதமாக பார்த்து வருகிறோம். இப்போது நம்ம ப்ராக்டிஸ்க்கு இது ரொம்ப அருமையான ஒரு டூல். அதனால் ஒரு சங்கீதமாக பார்த்து வருகிறோம். இப்போ 66வது சங்கீதத்தில் இருக்கிறோம். 66ஆம் சங்கீதம் கொஞ்சம் நீண்ட சங்கீதம். அதனால் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம், இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். போன வாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தேன். இன்றைக்கி 13லேருந்து 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு தடவை வாசிக்கிறேன், நம்ம கேட்போம். இதெல்லாம் நிறைய பாடல்களெல்லாம் இந்த வார்த்தைகள் வர்றதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா. தேவனுடைய செய்கைகளை பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன்.
காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். சேலா. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இதை உடனடியாக 3 பகுதியாக பிரிக்கலாம். போன தடவை சொன்னேன் இல்லையா, 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று பூமியின் குடிகள் எல்லாரும் வந்து கர்த்தரை துதிக்கும்படியாக கூப்பிடுகிறான் சங்கீதக்காரன். ஹோல் எர்த், பூமியின் குடிகள் எல்லாருமே வாங்கன்றான். அது 1லேருந்து 7 வரைக்கும். அப்புறம் 8லேருந்து 12 வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை சொல்கிறான். நீங்கள்லாம் வந்து தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த பகுதியில் தேவனுடைய ஜனங்களை சொல்கிறதுனால தான் எங்களை சோதித்தீர், வெள்ளியை போல எங்களை புடம்பிட்டீர், கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஆத்மா உயிரோடு வைக்கிறாருலாம் சொல்கிறதெல்லாம் அவருடைய ஜனங்களை எந்த பாதையில் கடந்து வர பண்ணினார், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படிலாம் சொல்கிறான். சர்வாங்க தகன பலிகளுடைய இப்படிலாம் வரும்போது தேவனுடைய ஜனங்களை குறித்து அவன் பேசுகிறான். 8லேருந்து 12 வசனம் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை வந்து துதிக்க வேணும்னு பேசுகிறான். அப்புறம் 13லேருந்து 20 வரைக்கும் இன்னும் நேரோ டவுன் பண்ணுறான். நான் எப்படி கர்த்தரை துதிக்கிறேன் வந்து கேளுங்க, எதுக்காக அவரை துதிக்கிறேன் வந்து பாருங்கள் அப்படின்றான். முதல்ல பூமியின் குடிகளெல்லாம் துதிக்க சொல்கிறான். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்க சொல்கிறான். அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்துடுறான், தான் எப்படி கர்த்தரை துதிக்கிறான்ங்கிறத சொல்லுகிறான். இந்த கடைசி பகுதி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த கடைசி பகுதி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இந்த கடைசி பகுதியே 2ஆக பிரிக்கலாம். சொல்லப்போனால் இந்த கடைசி பகுதியே 2ஆக நாம் பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி வந்து சங்கீதக்காரன் தேவனிடத்திலே சொல்லும் வார்த்தைகள். கர்த்தரை பார்த்து சில காரியங்களை சொல்கிறான். The psalmist's words to God. தேவனை பார்த்து சில காரியங்களை சொல்கிறான். அது 13லேருந்து 15 வரைக்கும். 16லேருந்து 20 வரைக்கும் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை சொல்கிறான். தன்னுடைய சாட்சியை சொல்கிறான். டெஸ்டிமோனி, கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கார் வந்து கேளுங்கள்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்கிறான். 13லேருந்து 15 வரைக்கும் கடவுளை பார்த்து சொல்கிறான் சில காரியங்களை. 16லேருந்து 20 வரைக்கும் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். இந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்து அவன் சொல்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்கள். அதில் ஜெபிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சர்வாங்க தகன பலிகளோடைய முதல் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். 13. 14 என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அதாவது அதில் 14ஆம் வசனம் தான் ஒரு திறவுகோல் மாதிரி சொல்கிறான். என்னுடைய இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். எதுக்கு பலியெல்லாம் கொண்டாடுறான்றான், செலுத்துறான்றான், எல்லாம் பண்ணுறான்றான்? எதுக்குன்னா ஏதோ ஒரு இக்கட்டில் ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே அதை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? சில கஷ்டமான நேரங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போகிறோம். அப்படி போயிருக்கான். போனப்போ கர்த்தருக்குன்னு தன்னை அர்ப்பணித்து அவன் ஒரு சில பொருத்தனைகளை பண்ணியிருக்கான் கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் இனிமேல் இப்படி இப்படி நடந்துக்குவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். அதனால தான் பலிகளோடு உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டு கடாக்களை நினைப்ப கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன்றான். பெரிய ராஜா நிறைய காளைகள் செம்மறி ஆட்டு கடாக்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான பலியை கொண்டு இடுவேன் அப்படின்றான். பாயிண்ட் என்னென்னா, இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட போயிருக்கான், பொருத்தனை பண்ணியிருக்கான். அந்த பொருத்தனையை இப்போது நிறைவேற்றுவேன்றான். இந்த பலிகளெல்லாம் இடுவேன்னு சொல்கிறதெல்லாம் அதை பற்றியே தான். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன்றான். இப்போ இந்த பலிகளெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் பலிகள், இந்த அது குறிப்பாக சொல்லப்போனால் தகன பலியாக இடுவேன்னு சொல்கிறான் இல்லையா 15ஆம் வசனத்தில். இந்த தகன பலின்றது எல்லா பலியை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான பலி. ஏன்னா தகன பலியில் ஒரு பாட்டை கூட விடாமல் எல்லா பாட்டையும் எரிச்சிருவாங்க. ஒரு மிருகத்தை கொன்று, ஒரு ஆட்டுக்கடாவே அதையே கொன்று
ரத்தத்தை சிந்தி அதை கொல்றது மட்டும் இல்லை, அப்புறம் அதை தகனமிடுவார்கள். தகனமிடுறதுனா பற்ற வச்சு எரிய வச்சு அது சுத்தமாக சாம்பலாக போகிற வரைக்கும் நின்று அந்த பலியை கொண்டு வந்தவன் அங்கே நின்று பார்ப்பான். பார்க்கும்போது அவனுக்கு அது ஒரு மெசேஜ். அவனுக்கு என்ன மெசேஜ்? அவனுடைய பாவங்களுக்காக இந்த மிருகம் சாகிறது, அவனுடைய பாவங்களை இந்த மிருகம் ஏற்றுக்கொள்ளுது. இவனுக்கு பதிலாளாக ஆகிடுது, சப்ஸ்டிடியூட் ஆகிடுது. இவன் மேலே விழ வேண்டிய தண்டனை அந்த மிருகத்தின் மேலே விழுந்துருச்சு. தான் சாகணும், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும்னு கடவுள் சொல்லிட்டாரு. சாகணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. அந்த கட்டளையை விட்டு கொடுத்துட முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. கடவுளே பண்ணாருன்னா அப்புறம் அவர் சொல்கிறது எதுவுமே நம்ப முடியாது. அவர் சொன்னதை நிறைவேற்றி ஆகணும். ஆகவே இந்த பலி எதை காட்டுகிறது? கர்த்தர் பாவத்தின் மேல் இருக்கிற அந்த தண்டனையை, இவனுடைய பாவத்தின் மேலே இருக்கிற தண்டனையை இவனுடைய பாவத்துக்கு பதிலாளாக அந்த மிருகத்தை ஏற்றுக்கொள்கிறார்ன்றதை காட்டுது. அது மட்டும் இல்லை, அது செத்த உடனே அதை எடுத்து தகனிக்கிறார்கள். நெருப்பை பற்ற வச்சு சாம்பலாக போகிற வரைக்கும் இங்கே நின்றுருக்கிறான். அது என்ன அர்த்தம்? தேவ கோபாக்கினை, நம்முடைய பாவத்தின் மேல் இருக்கிற தேவ கோபாக்கினை. செவ்வாய்க்கிழமை இரவு இப்போ கோபாக்கினையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? தேவ கோபம். அது இவன் தான் பற்ற வைக்கிறான், தீ எரியுது. ஆனால் அது எதுக்கு அடையாளம்? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புங்கிற அக்கினி அந்த மிருகத்தின் மேலே விழுந்து தேவ கோபம் அந்த மிருகத்தை எரித்து போடுகிறது. மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிடணும், அவன் சாம்பலாக எரிக்கப்பட்டிருக்கணும் அவன் பாவத்துக்காக. அதுக்கு பதிலாக அவனை கொல்ல விருப்பம் இல்லாத ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்கிறார். இதை கொண்டா, அப்போ நீ உள்ளம் பூர்வமாக நீ அங்கீகரிக்கிறேன்னா அது இருக்கும். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் அதை அங்கீகரிக்கிறேன், என் பாவத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனைன்னு இருக்குது, அதை நான் மதிக்கிறேன் அப்படின்றத காட்டுன்றார். பலியை கொண்டாந்து இடுன்றார். அந்த அர்த்தத்தோடு தான் அது செய்யப்பட்டது. அப்போ ஒன்று கொல்லப்படும் போது இவனுக்காக அது சாகுது, எரிக்கப்படும் போது தேவ கோபாக்கின அது மேலே விழுது. மூணாவது இன்னொரு அர்த்தம் இதில் இருக்கிறது. மூணாவது அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம். அது என்னென்னா, இந்த தகன பலிகள் மற்ற பலிகளை காட்டிலும் ரொம்ப வித்தியாசம்னு சொன்னேன். ஏன்? இதில் எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. மற்ற பலிகளில் சில பகுதிகளை சாப்பிடுவாங்க, அது ஆசாரியர்கள் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் சாப்பிட அனுமதி உண்டு இல்லாண்டு. இதை யாரும் சாப்பிட முடியாது. இதில் எல்லாமே சுத்தமாக எரிஞ்சு போயிடும், 100% எரிஞ்சு போயிடும். ஆகவே இந்த தகன பலின்றது ரொம்ப சீரியஸான பலி. அது இன்னொரு பெரிய அர்த்தம் அதில் அடங்கியிருக்குது. அது என்னென்னா, அது எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது அது என்ன அர்த்தம்? வெறும் என் பாவத்துக்காக செத்துதுன்னு மட்டும் இல்லை, என் பாவத்தின் மேலே இருக்கிற தண்டனை, அதாவது என் பாவத்தின் மேலே இருக்கிற தேவ கோபம் அது மேலே விழுந்தது தீ போல் அப்படின்றது மட்டும் இல்லை. மூணாவது அர்த்தம் என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையே உம்முடைய இடத்துல அர்ப்பணிக்கிறேன், நான் என்னையே உம்மிடத்தில் கொடுக்குறேன், என்னையே பலியாக கொடுக்குறேன், நான் உமக்காக நான் வாழ தயார். என் உயிர், என் நாட்கள், என் மாதங்கள், என்னுடைய வருஷங்கள், என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆற்றல்கள், நீர் எனக்கு கொடுத்த உயிர் மூச்சு பலன், எனக்கு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே உம்முடையதுன்னு நினச்சி உமக்காக வாழ்ந்து நீர் சொல்கிறத செய்து உமக்காக நான் செலவிடப்படுவேன். இந்த மிருகம் எப்படி எரிஞ்சு தகன பலியாக எரிஞ்சு சாம்பல் ஆகுது, அதுபோல் என் வாழ்க்கையும் உமக்காக எரிஞ்சு உமக்காக வாழப்பட்டு அணு அணுவாக நாள் நாளாக உமக்காக வாழப்பட்டு கடைசி சொட்டு எரிஞ்சு தீர்ற வரைக்கும், கடைசி என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நான் உமக்காக வாழ்ந்து முடிப்பேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம். ஏன்னா முதல்ல சொன்ன 2 அர்த்தம் ரொம்ப முக்கியம். இவனுக்காக அது சாகுது, தேவ கோபாக்கினம் விழுதுன்னு. ஆனால் இவன் தன்னை அர்ப்பணிக்கலைன்னா அதிலெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எத்தனை தடவை சொல்கிறாரு, உன் பலிகளை நான் விரும்பவில்லைன்றார், கொண்டாடுறதுன்றார். சில நாட்டில் உன் பலிகளை நான் வெறுக்கிறேன், என்னத்துக்கு பலி செலுத்த வந்தேன்றார். ஏன்னா இருதயம் சரியில்லை. இவன் தன்னை அர்ப்பணிக்கிறது இல்லை, சும்மா கடமைக்கு ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொண்டாந்து அடித்து ரத்தத்தை செஞ்சு அது பாட்டுக்கு எரிய விட்டுட்டு நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், இது ஒன்று கொடுத்தா போதுமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போய் திரும்ப அதே மாதிரி வாழ்கிறது. அவனுக்குள்ளே எந்த மாற்றமும் கிடையாது. பலியை மட்டும் கரெக்டாக கொண்டாந்து ஒரு கடமை மாதிரி, ஒரு சடங்கு மாதிரி அவன் செஞ்சுட்டு போகிறான். நிறைய பலி செலுத்தினா அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? சரி போய் பலி செலுத்துருவோம், தப்பு பண்ணிட்டோம், போய் பலி செலுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பிடிக்கல கர்த்தருக்கு.
வேணாம், அவன் பலி வேணான்றார். கர்த்தர் எதை விரும்புகிறாரு? இந்த 3வது பாட்டை தான் ரொம்ப விரும்புகிறார் கர்த்தர். இந்த 3வது பாட்டை ரொம்ப விரும்புகிறார். அது நடக்கலைன்னா முதல் 2 பாட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. நம்ம 3வது பாட்டில் காமிக்கப்படுது பாருங்கள். அப்படிப்பட்டவரெல்லாம் நம்ம மாற்றுறதுக்காக தான் முதல் 2 பாட்டு. நம்மளை கொல்லாமல் அந்த மிருகம் கொல்லப்படுது, நம்ம மேலே தேவ கோபம் வந்து விழாமல் அந்த மிருகத்தின் மேலே விழுது, நாம் தப்பிக்க விடப்படுறோம், நாம் அந்த தண்டனையில் தப்பிக்கிறோம். எதுக்கு? கர்த்தருக்காக வாழும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்துக்காக நாம் வாழும்படியாக நம்ம ஸ்பேர் பண்ணப்படுறோம், நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். அதுக்காக தான் இயேசுவே வந்து அந்த பலிகள்லாம் அவரை பிரதிபலிக்குது. அவர் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து நமக்கு பதிலாக அவர் மரித்து தேவ கோபாக்கின நம்ம மேலே விழ வேண்டியது அவர் மேலே விழுந்து, அதுதான் அங்கே சிலுவையில் நடந்தது. ஆனால் அதெல்லாம் நடந்துட்டு நான் என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா, அவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார், அவர் பலியாயிட்டார், அவர் சாம்பலாக போயிட்டார், சிலுவையில் கொல்லப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டார். ஆனால் நான் என்ன ஒப்பு கொடுக்கலன்னா அவர் செஞ்சதெல்லாம் நான் மதிக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியம். இந்த 3வது காரியம் நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் அல்லது அநேக தடவை நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை தாமே அர்ப்பணிப்பது. நம்ம காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வரலாம், அதையும் கொண்டு வரலாம் கர்த்தருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுது? நான் என்னுடையவன் அல்ல, எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை கர்த்தருக்கு சொந்தம், என் நாட்கள் அவருக்கு சொந்தம், என் வருஷங்கள் அவருக்கு சொந்தம், என் திறமை அவருக்கு சொந்தம், எனக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் அவருக்கு சொந்தம். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதான் நான் செய்ய போகிறேன். இதை வச்சு அப்படி வாழ்கிறது, அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இது வந்து நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக இருக்க வேணும். எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு பெரிய தேவை எனக்கு, இந்த சங்கீதக்காரன் மாதிரி தான் பெரிய தேவை மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, பயங்கர கஷ்டம், பயம், என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு. துணி துவைக்க காசு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. சும்மா அந்த சோப்பை வாங்குறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு அது காசு இல்லை, வாஷிங் மிஷினுக்கு போடுறதுக்கு அந்த $1 அது இல்லை. பயம், என்ன ஆக போகிறனோ, நான் ஏதாக போகிறனோ, என் வாழ்க்கை என்ன போகுது, ஊழியனாலே கஷ்டம் அப்படின்ட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோதான் போல் இருக்கு, நம்ம ஊழியத்தில் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்திருக்கோம் போல் இருக்கு. நம்ம என்ன ஆக போகிறோமோ ஏதாக போகிறோமோ, எதிர்காலத்தை பற்றி பெரிய கவலை, பயம் எல்லாம் என்னை ஆட்கொண்டது பாருங்கள். அப்போ ஜெபிச்சு ரொம்ப பழக்கம் இல்லை எனக்கு. ஜெபம் பண்ணுவேன், டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஆழமாக போகிறதில்ல அதில். அந்த மாதிரி ஒரு 20 வயசு எனக்கு, அதில் ரொம்ப ஆழமாக போனதில்லை. அங்கே ராத்திரியில் 11 மணி 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் அந்த கேஃபிட்டீரியாவில் போய் அதே இதே வாங்கி சாப்பிட்டு வருவானுங்கெல்லாம். வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து இந்த சேப்பிளில் போய் எல்லாம் இருட்டாக இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோம், பெரிய சேப்பிள் அது. அதில் போயிட்டு லைட்லாம் இருட்டாக இருக்கும், அவன் அங்கங்கே மூலையில் உட்காந்துருப்பான், ஒரு சின்ன சேரில் அங்கே பியூவில் போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பசங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. அவனெல்லாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க நல்லா ஊக்கமாக. எனக்கு இந்த தேவையின் மத்தியில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள பார்த்த உடனே சரி நம்மளும் ஜெபம் பண்ணலாம், பேசாமல் என்ன பண்ணுறது, வழி இல்லைன்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற போது சில நாட்கள் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் எனக்கு கர்த்தருக்கு அர்ப்பணித்து நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஐ கான்செக்ரேட் மை செல்ஃப் டு யூ, ஐ டெடிகேட் மை செல்ஃப் டு யூ. என் வாழ்க்கை உமக்கு சொந்தம், நான் உண்மை நம்புகிறேன், உமக்காக நான் வர்றேன். என் வாழ்க்கை ப்ரைமில் இருக்கிறேன், 20 வயசு. என் வாழ்க்கையை உமக்கென்று தரேன், உமக்காக வாழும்படியாக, உமக்காக ஜீவிக்கும்படியாக, நீர் சொல்கிறத செய்யும்படியாக என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாலெலாம் இயேசுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்குறேன், ஆனால் இந்த மாதிரி ஒப்பு கொடுத்ததில்லை. என்னையே ஒப்பு கொடுக்குறேன், நான் என்னுடையவன் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கமாக அன்றைக்கு ஜெபித்தேன் பாருங்கள். சில நாட்கள் இது போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். என்னையே அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழும்படியாக. கடவுள் எனக்கு உதவி செய்யணும், கடவுள் என் கூட இருக்கணும், என்னை நடத்தணும் அப்படின்னு செய்வார் என்றால் நான் அவருக்காக என்னை அர்ப்பணித்து வாழ்நாள்லாம் வாழ்கிறேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள்
படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிது. அது சம்மர் தான் ஒரு பையன் என்ன பாட்டி வீட்டுக்கு சம்மரில் கூப்பிட்டு போனான். அங்கே போய் அங்கே ஒரு ஆள் என்னை பார்த்து 40 இடத்துல என்னை பிரசங்கம் பண்ண வச்சார். ஒரு சம்மரில் பிரசங்கியார் ஆகிட்டேன் நான். எதிர்பாராத விதமாக நான் யாரையும் போய் கேட்டதில்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆளையும் கேட்டதில்லை. அவர் அவ்வளோ பெரிய செல்வாக்கானால் ஃபோன் பண்ணி எடுத்தாருன்னா எந்த சர்ச்சையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் என்னை பார்த்தா ஒரு சின்ன ஹிப்பி மாதிரி தான் இருந்தேன் நான். நேராக போயிருந்தால் விட்டுருக்க மாட்டாங்க. அவர் சொன்ன உடனே அவர் வார்த்தைக்காக என்னை எல்லா இடத்துலையும் விட்டாங்க. பெரிய பெரிய சர்ச்சிலெல்லாம் பிரசங்கம் பண்ணேன். எனக்கே தெரியல, எப்படி நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் தான் எனக்கு பிற்காலத்தில் தான் எனக்கு ஞாபகம் வருது, கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது அப்போ தான் கர்த்தருடைய நல்ல காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. நம்மளை அர்ப்பணிச்சிட்டா அப்புறம் அவர்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்துட்றோம். நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு எல்லாம் செய்யும், நீர் என்னை பார்த்துக்கொள்ளும், நான் உமக்காக தான் இருக்கிறேன், எனக்காக ஒன்றும் கிடையாது, நான் எனக்காக வாழ போகிறதில்ல, ஒரு நாளும் எதையுமே நான் எனக்காக செய்ய போகிறதில்ல, உமக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம்னா, அவரை நம்பிட்டோம்னா, நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதமான கரத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அற்புதமாக கர்த்தர் நடத்துகிறார். இந்நாள் வரைக்கும் நான் அதை கரத்தை பார்க்குறேன், ஆண்டவருடைய கரத்தை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் வாலிபர்லாம் வந்திருக்கிறீங்க. வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, யாருமே பண்ணலாம் இதை. சில நேரத்தில் பல வருஷங்கள் நம்ம வாழ்ந்துடுறோம், இதெல்லாம் யோசிக்காமலே வாழ்ந்துடுறோம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடுறோம், நம்ம நினச்சது தான் சரின்னு சொல்லி வாழ்ந்துடுறோம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை யாரோ நமக்கு சொல்லும்போது, கர்த்தர் நமக்கு இதை கொண்டு வரும்போது, எத்தனை வயசாக இருந்தால் என்ன பரவாயில்ல, இனிமேலாவது கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென். மீதமுள்ள இரு வருஷங்களையாவது கடவுளுக்காக நம்ம செலவழிக்கிறதுக்காக நம்மளை அர்ப்பணிப்போம். இப்போ வாலிபர்லாம் இப்போவே அர்ப்பணிக்கலாம். உங்களுக்கு 20 வயசு, 21 வயசு, 20, இதுதான் கரெக்ட் டைம். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. பல்லெல்லாம் விழுந்த பிறகு இல்லை, காலெல்லாம் தள்ளாடுறப்ப இல்லை, கண்ணி அப்படியே எழுதியிருக்குது பைபிளில். வாசித்து பாருங்கள், பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில். பல்லு விழுந்து காலெல்லாம் தள்ளாடி கண்ணு மங்கி எல்லாம் கெட்டு போகிற நேரத்தில் நினைக்காத, ஏன்னா அப்போ வாழ்க்கை முடிகிற நேரம் ஆகிடுது. சின்ன வயசுலேயே நினச்சா நிறைய வருஷங்கள் ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை செய்யலாம். எனக்கு 20 வயசில் ஆரம்பித்தேன் பாருங்கள். அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, எவ்வளோ குறைகள். அந்த 20 வயசில் அர்ப்பணித்ததுனால கடவுள் கிருபையாக நடத்தி இவ்வளோ வருஷத்தில் எதையோ ஒன்று உருப்படியாக செய்ய வச்சிருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், சின்ன வயசில் அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிச்சிங்கன்னா மீதமுள்ள வாழ்க்கை யூ வில் நெவர் ரிக்ரெட். ஒரு நாள் வரும், நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீங்க, கர்த்தருக்கு மகிமையை நீங்கள் செலுத்துவீர்கள். கர்த்தர் அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையை? இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அது வேறு. நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அது வேறு. அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், வர்றோம், ரட்சிக்கப்படுறோம், அது வேறு. முற்றிலுமாக கர்த்தருக்கு நான் சொந்தமானவன், கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்வேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் ஒவ்வொரு நாள் நான் நினைப்பேன், இது என் வாழ்க்கை இல்லை, அவருடைய வாழ்க்கை. அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த திறமை, அவர் கொடுத்த ஆற்றல், அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த நாட்கள், அவருக்காக நான் செலவிடுவேன் அப்படின்னு நினச்சி வாழ போகிறேன். இனிமேல் இதுக்காகவே வாழ போகிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், எல்லாருமே ஏதாவது ஒரு நாள் இதை பண்ணி ஆகணும். இந்த ஜெபத்தை சில நேரத்தில் அடிக்கடி பண்ணணும். ஏன்னா நம்மளை நினைவுபடுத்திக்கிறோம் இல்லையா? அடிக்கடி நம்மளை அர்ப்பணிக்கணும் கர்த்தருக்கு. அதை செய்வோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்முடைய மற்ற காரியங்களை அவர் பாருங்கள், தகன பலி, அந்த பலி, இந்த பலின்னு கொண்டாடுறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு அதிலெல்லாம் பிரியம் இல்லை, ஒன்றை நீ அர்ப்பணி, என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்குறேன். அதுதான் இது. என்ன வைக்கிறேன் கர்த்தாவை ஆல்டரில். அந்த தகன பலி எரிஞ்சு சாம்பலாகிறது போல் என் வாழ்க்கை உமக்கென்று செலவிடப்பட வேண்டும். கடைசி சொட்டு வரைக்கும் நான் உமக்காக வாழ வேண்டும். அந்த ஜெபத்தை இன்றைக்கி பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணுங்கள். நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை எவ்வளோ அற்புதமாக நடத்துவார்னு பாருங்கள். எதிர்காலத்தை குறித்து கவலை அதெல்லாம் விடுங்க, கர்த்தர் கையில் இருங்க. நீங்கள் அவர் உங்களுக்கு அருமையான எதிர்காலத்தை தருவார். நல்ல நோக்கத்தோடு நல்லா வாழ்கிறதுக்கு வழி வகுப்பார். அவர் ஞானத்தை தருவார், எல்லாத்தையும் தருவார். நம்ம 1000 காரியங்களை பற்றி கவலைப்படுறோம்.
நானும் கவலைப்பட்டுலாம் பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அற்புதமாக போகிறதே தெரியல. இப்போ வருஷங்கள் ஓடிடுது பாருங்கள். நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கனாலும் ஓடிடும். அதனால ஒன்றும் ஸ்லோவாக ஓட போகிறதில்ல. கவலைப்பட்டு இருந்தாலும் பிஸியாக ஓடிடும். அது கடைசியில் பார்த்தா ஒன்றும் மிஞ்சி இருக்காது. கவலையை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. பிற்காலத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. நல்ல காலம் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன், கர்த்தர் உதவினார், கர்த்தர் காப்பாற்றினார், கர்த்தர் நடத்தியிருக்காருன்னு நீங்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீர்கள். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணுவோமா இன்றைக்கி எல்லோரும்? பாருங்கள், இதுக்கு தான் சொன்னேன், இந்த சங்கீத வாசித்து ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட்லாம் வந்துடும் உள்ள. இதை யோசிப்போமா டெய்லி? நம்ம இதை யார் யோசிக்க போகிறா சொல்லுங்கள்? இப்போ ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும், என்ன ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைங்களை ஆசீர்வதியும், எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதியும், இந்த ஊர் ஆசீர்வதியும், அந்த மிஷினரி ஆசீர்வதியும், இந்த அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இப்போ ஜெபம். இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த ஒரு ஜெபம் எவ்வளோ முக்கியம். இந்த ஒரு ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபம். ஆமென். செய்யுங்க பார்ப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை எங்களை கேட்க செய்தீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து எங்களுடைய கவனத்தை ஈர்த்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ இந்த வார்த்தைகள் எங்கள் காதுகளில் வந்து கேட்டதுபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களையே பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களையே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே, எங்களையே அர்ப்பணிக்கிறோம். என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, உமக்காக வாழும்படியாக. ஓ உமக்காகவே வாழும்படியாக. நான் என்னுடையவன் அல்ல, நான் உமக்கு சொந்தமானவன், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். ஆக வேண்டிய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. நீர் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகள், கிருபைகள், ஆற்றல்கள், திறமைகள், ஜீவன், பலன் எல்லாம் உம்முடையது. எனக்கு கையில் கொடுத்திருக்கிற எல்லாமே உம்முடையது கர்த்தாவே. உம்முடையது என்று எண்ணி வாழ இந்த கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளையும் உம்முடைய நாளாக எண்ணி, ஒவ்வொரு வேலையும் உம்முடைய வேலையாக எண்ணி, ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய காரியமாக எண்ணி கர்த்தாவே, உம்மையே எண்ணி வாழும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ளே இதை கர்த்தாவே உள்ளத்தை உணர்த்துவீராக. அவருடைய உள்ளத்தில் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவீராக. ஏனோ தானா என்று வாழாமல், தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் கர்த்தாவே, எல்லாவற்றையும் ஒரு அலட்சியமாக எண்ணி வாழாமல் கர்த்தாவே, உமக்கு சொந்தமானவர்கள், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கைக்கென்று உன்னதமான லட்சியத்தை, நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு அவர்களை கொண்டு போக சித்தமாக இருக்கிறீர், பயன்படுத்த நீர் நோக்கமாக இருக்கிறீர். அவருடைய வாழ்க்கை கர்த்தாவே உம்முடைய கையில் உள்ள ஒரு பெரிய கருவி. இந்த மண் பாண்டத்தில் உம்முடைய மகிமையை நீர் வைக்கிறீர் என்பதை அறிந்து அவர்கள் செயல்பட நீர் கிருபை செய்வீராக. அதை உணரட்டும் கர்த்தாவே. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் மீதி சபையில் இருக்கிறவர்கள், இங்கே வராதவர்கள், இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு ஊர்களில், நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய உள்ளங்கள் இன்றைக்கு அசைக்கப்படட்டும் கர்த்தாவே. தங்களையே அர்ப்பணிக்கட்டும். தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக, தங்களுடைய வாழ்க்கையின் திசையே திருப்பக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையின் திசை திருப்பப்படட்டும். வாழ்க்கையின் நோக்கம் கர்த்தாவே எல்லாம் கர்த்தாவே இன்றைக்கு விளங்க ஆரம்பிக்கட்டும். கண் திறக்கப்படட்டும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளாக, தங்களையே அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக, உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, உமக்கு சொந்தமானவர்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே மற்ற நடுத்தர வயதானவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்க, தங்களுடைய நாட்களை உமக்கென்று வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, உம்மை ஆண்டவராக அங்கீகரித்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. ஓ முழு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும், முழு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ விசுவாச ஜீவியம், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வர்றோம், பைபிளை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோன்னு இல்லாமல் கர்த்தாவே அர்ப்பணித்தவர்களாய் முழு அர்ப்பணிப்போடு உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ கிருபை செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் உண்டாகட்டும்.
இன்றைய தினம் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற நாளாக இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய வித்தியாசம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பெரிய வித்தியாசம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு புது மறுமலர்ச்சியின் தினமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்களுடைய மீட்பின் நாளாக இன்றைக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்முடையவன், என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. உமக்காகவே வாழ, உமக்காகவே ஜீவிக்க, ஓ உமக்காகவே வாழ அர்ப்பணிக்கிறேன். தகன பலியை போல் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சொட்டும் உமக்காக செலவிடப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நான் உமக்கு சொந்தமானவன். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 13லேருந்து 15 ஒரு பகுதி. இந்த 3வது பகுதியை 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா. முதல் இவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? இக்கட்டில் நான் உதடுகளை திறந்தேன், வாயினால் சொல்லி என் பொருத்தனை நமக்கு செலுத்துவேன் அப்படிங்கிறான். சரி, வெறும் பலிகளை செலுத்துறதில்லை, தன்னையே அர்ப்பணிப்பது தான் பெரிய அர்ப்பணிப்பு. சரி, இப்போ 16லேருந்து 20 வரைக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதில் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. இதில் இந்த 16வது வசனத்தை பாருங்கள். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இது சங்கீதக்காரன் மக்களை பார்த்து சொல்லும் வார்த்தைகள். முதல்ல 13லேருந்து 15 தேவனை பார்த்து சொல்லும் வார்த்தைகள். இது மக்களை பார்த்து சொல்லும் வார்த்தைகள். என்ன சொல்லுகிறான்? தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா ஜான் பனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அந்த புத்தகத்தை எழுதினவர். அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு பயோகிராஃபியாக எழுதியிருக்கார். இந்த பயோகிராஃபிக்கு பேர் கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு. சரித்திரத்தை, தன்னுடைய ஆவிக்குரிய சரித்திரத்தை எழுதுகிறார். எப்படி ரட்சிக்கப்பட்டு எப்படி வந்தார் ஊழியத்துக்கு. கர்த்தர் அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பிரமாதமான எழுத்தாளர் அவர். அந்த புஸ்தகத்தை வாசிக்க ஜனங்களை அழைக்கும்போது முதல்ல இந்த வசனத்தை சொல்லி தான் அழைக்கிறார். இந்த வசனத்தை தான் பயன்படுத்துகிறார். இந்த வசனம் தான் அந்த புக்கினுடைய மோட்டோ. என்ன போட்டிருக்கிறாரு? தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்னு சொல்லி தான் தன்னுடைய சாட்சியை ஆரம்பிக்கிறார். என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். நல்ல வசனம் பயன்படுத்துறது. தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு கூட ஒரு சாட்சி இருக்குதுன்னு? எல்லாருக்குமே ஒரு சாட்சி இருக்குது. உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறீர்களா? எங்கேயா போய் பகிர்ந்து கொள்ள? சிலருக்கு சொல்கிறாங்க மைக்கை கொடுங்க, நான் பகிர்ந்து கொள்கிறேன். மைக்கே தேவையில்லை. வீட்டில் சாப்பிடும்போது பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளோட. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு? நாங்கள் அதெல்லாம் அந்த சாப்பிட்ற நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணுறது. நல்ல வாழ்க்கையில் நடந்த பல அற்புதமான காரியங்களை பற்றி சொல்கிறது. பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதை பேசுவோம், அதை கேட்போம், அறிந்து கொள்வோம். இது ரொம்ப நல்ல ஒரு இது தெரியுமா? சாட்சி சொல்கிறதுனா நம்ம மைக்கை பிடிச்சி கோயிலில் எழுந்திரிச்சுன்னா தான் சாட்சி சொல்கிறதுன்னு கிடையாது. அது வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போல்லாம் சாட்சி சொல்கிறதுனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஒரு பாட்டு பாடி சாட்சி சொல்லுங்கன்னு எழுந்திரிச்சவங்க ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு பாடி அப்புறம் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணி அப்புறம் அதில் நடுவில் சாட்சியை சொல்லி கடைசியில் இன்னொரு பாட்டு பாடி கடைசியில் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. இவங்களே ஒரு சர்வீஸ் நடத்திடுவாங்க. அது இல்லை சாட்சி. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் சிம்பிளாக சொல்லணும். அதுக்கு மைக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை, எந்த மேடையும் ஏற வேண்டியதில்லை. உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்க, உங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி இல்லை. பிரசங்கம் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள், அப்படி ஆரம்பிக்கக்கூடாது.
ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லணும். என் வாழ்க்கையில் எப்படி ஒரு இது நடந்தது, கடவுள் எனக்கு எப்படி உதவினார்னு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. இது மாதிரி வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளே எண்ணி பார்க்குறதில்ல கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு நமக்குன்னு. எண்ணி பார்த்து அதை சொல்ல வேண்டும், சாட்சியாக சொல்ல வேணும். மற்றவங்களை அதை கேட்கணுங்கிற ஒரு ஆவல் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நமக்கு செஞ்சதை சொல்லி மற்றவர்கள் கேட்கணும். அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். அந்த ஒரு இது இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இருக்கணும். ஒரு சாட்சி இருக்கணும். அந்த சாட்சியை சொல்லணுங்கிற அந்த உத்வேகம் இருக்கணும். கண்டிப்பாக சொல்லணும். கேட்பாங்க, சின்னது பெரியது எல்லாம் சொல்லலாம். அப்போ கடவுளை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்கிறதுக்கு எவ்வளோ அற்புதமான தருணத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளை ட்ரெயினப் பண்ணுறதை பற்றி இருக்கு பாருங்கள். வசனத்தெல்லாம் எழுதி போட சொல்கிறார். செவுத்தில் அங்கெல்லாம் எழுதி தொங்க விட சொல்கிறார். பிள்ளைகள் கேட்பாங்களாம், இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்பானா. சின்ன பிள்ளைங்க பாருங்கள், கேள்வி மேலே கேள்வி கேட்பான். நமக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. சும்மா கடை அப்படின்றவோம் நம்ம, உன் வேலையை பாரு. அது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வளர்ந்துட்டான்னா நீங்கள் சொல்ல சொல்ல அவன் கேட்க மாட்டான். நீ சொல்கிறேன்னா கூட உட்கார மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு போங்கன்றுவான். சின்ன வயசில் நீங்கள் சொல்ல சொல்ல உட்காந்து கதை கேட்டுருப்பான். அப்படியே சொல்கிறாரு, எழுதி போடு. அவன் கேட்பான், இதனுடைய அர்த்தம் என்னன்னு. அப்போ சொல்லு, எப்படி இப்போ நம்முடைய முன்னோர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, கடவுள் எப்படி அதை செய்தார், எப்படி மண்ணாவை வர வச்சார், எப்படி கற்பாறையிலேருந்து தண்ணியை கொண்டாந்தார், இதெல்லாம் சொல்லு. அந்த பண்டிகைலாம் கொண்டாடுறாங்களே, கூடார பண்டிகை அது இதுன்னு. புதிய ஏற்பாட்டு டைமில் கூட இயேசுவின் காலத்தில் கூட பஸ்கா எல்லாம் கொண்டாடினாங்க. எதுக்கு? இது எல்லாம் வந்து போதனைகள். அதை கொண்டாடும் போது தானே அவனுக்கு அது கவனம் அதில் வருது. இப்போ கிறிஸ்மஸ்னு நம்ம கொண்டாடுறோம். அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எதுக்கு? வெறும் கேக் தின்னுறதுக்கா? வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்கா? இல்லை. அந்த கிறிஸ்மஸில் அந்த சர்வீஸ் வச்சு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம் பாருங்கள். அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எத்தனை பாடல்களை பாடுறோம் இயேசுடைய பிறப்பை பற்றி. எதுக்காக வந்தார், அவர் யார், வந்தவர் எதுக்காக வந்தார்ன்றதை பற்றி அந்த கவனத்தையெல்லாம் அது மேலே இழுக்கிறோம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பண்டிகையெல்லாம் கூட அதுக்காக தான் வச்சாங்க. ஒரு வருஷமும் அதை செய்யட்டார் பஸ்காவெல்லாம். ஏன்னா அதில் ஒரு செய்தி இருக்கிறது, அதில் ஒரு சாட்சி இருக்குது. எப்படி கர்த்தர் விடுவிச்சாருன்றதை பற்றி சாட்சி. இப்படி தான் அவர் விடுவிக்க வைக்கிறாரு, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தான் நம்மளை மீட்க போகிறாருன்ற பற்றிய ஒரு செய்தி அதில் இருக்குது பாருங்கள். என்ன செஞ்சாருன்றது மட்டும் இல்லை, என்ன செய்வாருங்கிறத பற்றியும் அதில் இருக்குது. அதுக்காக தான் அதை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட சொல்கிறாரு. அத்தனை பண்டிகைகள், அத்தனை இது கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்வேன்றார். சொல்லிட்டு 17ஆம் வசனத்திலேருந்து கவனிங்க. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஜெபம் பண்ண, அவரை கூப்பிட்டேன், அவரை ஸ்தோத்தரித்தேன் அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேதனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை காட்ட விரும்புகிறேன். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாதாரண வசனம் மாதிரி தெரியலாம். இந்த கடைசி 3 வசனங்களில் அற்புதமாக ஒரு சத்தியம் இருக்கிறது. இது என்னன்னா, இந்த இப்போ ஃபிலாசபி படிக்கும்போது சிலஜிசம்னு சொல்லுவாங்க. சிலஜிசம்ன்றது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல, தர்க்கம் பண்ணுகிறதுல ஒரு மெத்தட். அது மெத்தடில் என்னென்னா, முதல்ல ஒரு வரி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் அதை தொடர்ந்து இன்னொரு வரி சொல்லுவாங்க, 2வது. அப்புறம் 3வது வரி. இந்த 2த்தை வச்சு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வரியை முதல்ல சொல்லுவாங்க. இந்த 2 வரி உண்மையாக இருக்கிறதுனால இதுதான் உண்மை. இப்படி தான் ஃபிலாசபி போகுது. அரிஸ்டாட்டில் போன்றவர்கள்லாம் இதை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாங்க, லாஜிக் மெத்தட். அது அதுக்கு பேர் சிலஜிசம்னுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மனிதர்கள் எல்லாம் சாகிறவர்கள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க, மனிதர்கள்லாம் சாகிறவர்கள் பற்றி பேசுவாங்க ஃபிலாசபியில். பட்டு அப்புறம் அடுத்து என்ன சொல்லுவாங்க, சாக்ரட்டிஸ் ஒரு மனிதர். மனிதர்களெல்லாம் சாகிறவங்க, சாக்ரட்டிஸ் ஒரு மனிதர். 3வது என்ன கன்க்ளூஷனு, ஆகவே சாக்ரட்டிஸும் சாகிறவர். இப்படி தான், இதுதான் லாஜிக். இப்படி தான் வரும். அந்த மாதிரி ஒரு மெத்தடை இங்கே சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறான். ஆனால் இவனுடைய லாஜிக்கு வேறு விதமாக இருக்குது.
இவனுடைய லாஜிக் கவனிக்கணும். இங்கே இதுதான் கிறிஸ்தவ லாஜிக்கு. கிறிஸ்தவ லாஜிக்கும் ஃபிலாசபியினுடைய லாஜிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த லாஜிக் வேறு, இந்த லாஜிக் வேறு. கவனிங்க, நான் சொல்கிறேன். 18ஆம் வசனம் முதல் வரி. இந்த 2 வரி சொல்லிவிட்டு அப்புறம் 3வது வரி கன்க்ளூஷன்ற இல்லையா, அதான் மெத்தடு. முதல் வரி 18ஆம் வசனம், 2வது வரி 19ஆம் வசனம், 3வது வரி 20ஆம் வசனம். சிலஜிசத்தில் முதல் வரி 18, 2வது வரி 19, 3வது வரி 20. முதல் வரியில் என்ன சொல்கிறாங்க? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் பாவம் இருந்ததுன்னா கடவுள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்ன்றான். சங்கீதக்காரன் சொல்கிறது உண்மை. ஏன்னா 59வது அதிகாரம் ஏசாயாவில் அப்படியே சொல்லியிருக்குது. அவன் சொல்கிறது உண்மை இருக்குது. என்ன சொல்லியிருக்குது? 51ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இப்போ கவனிங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. என்ன சொல்கிறார் தீர்க்கதரிசி? கர்த்தர் ஒன்றும் உன்னை ரட்சிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவருடைய கை ஒன்றும் குறுகி போயிடல. கர்த்தருடைய காது ஒன்றும் கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாயிரல. ஒன்றும் கர்த்தர் கேட்கலன்னு நினச்சிக்காத, கர்த்தர் கை நீட்டலன்னு நினைக்காத உன்னை ரட்சிக்கிறதுக்கு. அவர் ரெடி, அவர் கேட்குறார், அவர் கேட்குது. அவர் கை பலமுள்ள கையை உன்னை விடுதலை ஆக்க முடியும். அப்புறம் ஏன் நடக்கலை? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமம் தான் கேட்க முடியாமல் பண்ணிடுதுன்றார். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரச்சனை உன் பாவம், அதனால தான் உன் ஜபமே கேட்கப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறார். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறதுல உண்மை. என்ன சொல்கிறான் அவன்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏசாயா சொல்லியிருக்காரு, உள்ள அக்கிரமம் இருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அதனால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன? லாஜிக்கில், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பாவம் இருந்துச்சுன்னா செவி கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன பாருங்கள், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார். அப்போ 3வது லைன் எப்படி வரணும்? அக்கிரமம் இருந்தால் செவி கொடுக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு செவி கொடுத்துட்டார், கேட்டார்னு. இது என்ன காமிக்குது? நான் உத்தமன், நான் பாவம் இல்லாதவன், என்கிட்ட அக்கிரமம் இல்லை, அப்படி தானே சொல்லியிருக்கணும். இங்கே தான் லாஜிக் வேறு மாதிரி போகுது. கிறிஸ்டியன் லாஜிக் இது. கவனிங்க, 3வது வசனம். இவன் கன்க்ளூஷன் பாருங்கள். இவன் கன்க்ளூஷன் வந்து பரிசேய கன்க்ளூஷன் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பரிசேயர்கள் ஆகிட்டாங்க. அக்கிரமக்காரனுக்கு செவி கொடுக்க மாட்டார், எனக்கு செவி கொடுத்திருக்கிறார். ஆகவே அரிஸ்டாட்டிலியன் லாஜிக் என்னது? ஆகவே நான் வந்து உத்தமன், அதனால தான் எனக்கு செவி கொடுத்திருக்கிறார், அப்படி தானே வரணும். சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்கிறான்? என் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பார்த்துட்டேன். ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவாயிட்டேன். பெரிய பெரிய காரியங்களை பார்த்தேன். எத்தனை போராட்டத்தில் வெற்றி, எத்தனை யுத்தத்தில் வெற்றி, எவ்வளோ பெரிய வெற்றிகள். தோல்வியே இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் பெரிய ட்ரையம்ப்ஸ். வாழ்க்கையில் வெற்றிங்கிறதுல குறைச்சலே கிடையாது. அவனுடைய வயதான காலத்தில் சொல்லியிருக்குது, பெரிய செல்வந்தனாக மிகுந்த கனத்தோடு மரியாதையோடு இருந்தான் அவன். மரிக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறான். சாகிற வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறான் பாருங்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை தப்புகளை பண்ணிட்டான் தெரியல உங்களுக்கு. நடுவில் என்னென்ன கலாட்டெல்லாம் நடந்திருக்குது, என்னென்ன அக்கப்போரெல்லாம் சந்திச்சிருக்கிறான் அவன் இல்லையா. அதனால் கிருபையை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறான் அவன். அதனால தான் அவன் வாயிலேருந்து அந்த மாதிரி வரமாட்டேன் வார்த்தை. அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? சரியான அரிஸ்டாட்டிலுடைய லாஜிக்கின்படி பார்த்தா எப்படி சொல்லியிருக்கணும்? பாவம் இருக்கிறவனு கடவுள் செவி கொடுக்க மாட்டார். என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு செவி கொடுத்துருக்காருன்னு தெரியுது உங்களுக்கு. ஆகவே ஜனங்களே கேளுங்கள், நான் பாவம் இல்லாதவன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவன் சொல்கிறான் அப்படி சொல்லலை. அவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி, கடவுள் எனக்கு செவி கொடுத்தார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதில் அளித்தார், எனக்கு ரொம்ப நல்லதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு, அதனால நான் உத்தமன் அர்த்தம் இல்லை. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட அப்படிப்பட்ட பிரமாதமான தகுதி இல்லை. ஆமாம் எனக்கு வெற்றி நிறையா இருக்குது வாழ்க்கையில், பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பார்த்துட்டேன்,
ரொம்ப பிரமாதமாக கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். ஆடு மேய்க்கிற நிலையிலேருந்து ராஜாவாக்கிட்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நிறைய வெற்றியெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் ஒரு காரியம் எனக்கு எப்போவுமே மறக்கிறது இல்லை. நான் ரொம்ப குறைகள் உள்ளவன், தவறுகள் செஞ்சுருக்கிறேன், பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அதுக்காக என் ஜெபத்தை தள்ளாமல் விட்டது கிடையாது. அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்தார் கர்த்தர். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வெற்றிக்கெல்லாம் காரணம் நான் உத்தமன்றதல்ல, நான் என்கிட்ட பாவம் இல்லைன்றது இல்லை, நான் அவ்வளோ பிரமாதமானவன், ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுன்றதல்ல. இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. என்னுடைய வெற்றிக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். உலக லாஜிக்குக்கும் கிறிஸ்தவ லாஜிக்குக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் உலக லாஜிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸ். பாவம் இருக்க வேண்டிய ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், ஆகவே என்கிட்ட பாவம் இல்லை அப்படிமா இல்லையா? பரிசேயன் அடையாளம் காட்டுறான். அப்படி பேசும்போதே பரிசேயனுடைய லாஜிக் அது. கிறிஸ்தவனுடைய லாஜிக்குன்னா பாவங்கள் இருந்தால் கர்த்தர் கேட்க மாட்டார், அக்கிரமக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு. ஏன் கேட்டார்? என்கிட்ட பாவம் இல்லைன்றதுனால அல்ல, அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது, அவருடைய கிருபை பெரிதாக இருக்குது. அவர் கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிறார், எனக்கு தயவு காட்டி இருக்கிறார். அதனால தான் நான் பொழைச்சேன், அதனால தான் நல்லா இருக்கிறேன். இது ரொம்ப பெரிய வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியம் பாருங்கள். எப்போவுமே நம்முடைய வெற்றியின் மத்தியில் கர்த்தருக்கு கனத்தை செலுத்தணும், கர்த்தருக்கு மரியாதை செலுத்தணும். நம்ம நல்லா வரும்போது, நீங்கள் நல்லா இருக்கும்போது, பெரிய வெற்றிகளை காணும்போது கர்த்தர் ஏதோ நான் உத்தமன் நிரூபிச்சிட்டாராக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. எப்படி பேசணும்? அதை நான் எவ்வளோ உத்தமன்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் பேசவே கூடாது. நான் எவ்வளோ நல்ல கரெக்டான ஆள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பேசக்கூடாது. அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத பேசணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். இருக்கீங்களா? அதை கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய வெற்றி வாழ்க்கையில். இல்லைன்னா சாத்தான் போட்டு ஒரே அமுக்க அமுக்கிடுவான். ஊரெல்லாம் போய் என்ன சொல்லிட்டுருப்போம்? அக்கிரமக்காரன் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு தெரியல பிரதர், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அது என்ன காமிக்குது? என்கிட்ட அக்கிரமம் இல்லை இல்லையா அப்படின்னா ஆமேன்னுவாங்க சிலர். நான் சொல்ல மாட்டேன் ஆமேன்னு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னா நான் எவ்வளோ உத்தமன்றதுனால அல்ல, அவர் எவ்வளவு உத்தமர், அவர் எவ்வளவு நல்லவர். என்கிட்ட 1000 தப்பு இருக்குது, ஆனால் அவர்கிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது. அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை மன்னிக்கிறார், என்னை அரவணைத்து கொள்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ வாழ்க்கையின் முடிவில் வரும்போது நம்ம எப்படி கேட்கணும்? எல்லா வெற்றிக்கும் அவர் காரணம், எல்லா வெற்றிக்கும் அவருடைய இரக்கம் காரணம், அவருடைய தயவு காரணம். அப்படி வாழணும். இப்போ உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இப்படி ஜெபம் பண்ண கற்றுங்க, இப்படி பேச கற்றுக்குங்க. ஒருபோதும் உங்களை உயர்த்தி இல்லை, கர்த்தரை உயர்த்தி பேச கற்றுக்குங்க. அப்போ வாழ்க்கை வெற்றி பிரமாதமாக இருக்கும். ஏன்னா வெற்றிக்கெல்லாம் காரணர் அவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை தான். ஆமென். எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தள்ளவில்லை நீர். அக்கிரமக்காரருடைய ஜெபத்தை நீர் கேட்பதில்லை, ஆனால் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய கிருபையை பெற்றவர்கள் நாங்கள். ஓ, உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உம்முடைய இரக்கம் கர்த்தாவே எங்கள் மீது இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லை கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்கிறோம். விலகாத உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் ஜெபத்தை தள்ளாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளுவதில்லை, தள்ளுவதில்லை, தள்ளுவதில்லை. ஒவ்வொரு முறை நாங்கள் ஜெபத்துக்கு உட்காரும்போது அதை எண்ணி பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை தள்ளுவதில்லை. ஏதோ எங்களுடைய யோகியதையினால் அல்ல, நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதனால் அல்ல. எங்கள் ஜெபத்தை தள்ளவே மாட்டீர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வருகிறோம். உம்முடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு கிருபை காட்டியிருக்கிறீர். ஓ, அவர் மூலமாக வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம்.
கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். நீர் கொடுத்த நீதி எங்களுடைய நீதி, எங்களுடைய சுயநீதி அல்ல. எங்களுடைய சுயநீதியினால் நாங்கள் வரவில்லை கர்த்தாவே. நீர் கொடுத்த உம்முடைய நீதியினால் வருகிறோம். உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை நீர் கொடுத்திருக்கிறீர். ஜெபிக்கக்கூடிய திராணியை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்மை கர்த்தாவை கேட்டு உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறீர். எங்கள் ஜெபங்களை தள்ள மாட்டீர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை விலகுவதில்லை. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதே. அப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமக்கு துதி உண்டாவதாக. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எண்ணி பார்க்க கிருபை செய்யும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை தள்ள மாட்டீர். ஜெபத்தை தள்ள மாட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை தள்ளாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாயினால் கூப்பிடும்போது கர்த்தாவே நீர் அதை கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடும் முன்னாலே எங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் உம்முடைய செவிகள் எங்களுக்கு திறந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயம் எங்களுக்கு தயவு காட்டும்படியாகவே எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான தேவ கிருபை எங்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, கிருபை, கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கிரியை அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையை போற்றுகிறோம். உம்முடைய கிருபையை கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இரக்கம் பெரியதாக இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெரியதாக இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் காத்தது உம்முடைய கிருபை. இந்நாள் வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்தது உம்முடைய கிருபை. இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது உம்முடைய கிருபை. எல்லாம் எங்களுடைய தகுதியினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிறவர்கள், இன்னும் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாரும் இதை உணர்ந்து கொள்ள, இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. கிறிஸ்டியன் லாஜிக், இந்த கிறிஸ்தவ எண்ணம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய எண்ணமும் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுய நீதி அல்ல, தேவ நீதி. எங்களுடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை என்பதை ஒவ்வொரு நாள் எண்ணி பார்க்க கிருபை செய்வீராக. எல்லா எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றியின் மத்தியிலும், எல்லா ஜெயத்தின் மத்தியிலும், எல்லா நல்ல காரியங்கள் மத்தியிலையும் உம்முடைய கிருபை மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தொழில் வெற்றியடையும் போது இது தேவ கிருபை என்று வாயை திறந்து சொல்ல எங்களுக்கு கிருபை செய்திடலாம். எங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கும்போது கடவுளுடைய கிருபை என்று வாயை திறந்து சொல்ல எங்களுக்கு கிருபை செய்ய. எங்கள் வேலையை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தாவே தேவ கிருபை என்று சொல்ல எங்களுக்கு கிருபை செய்திடலாம் கர்த்தாவே. எங்களுக்கு சுகம் உண்டாகும் போது, வியாதியிலிருந்து எங்களுக்கு சுகம் உண்டாகும் போது, எங்கள் ஜீவ நாட்களை நீர் அதிகரித்து தரும்போது தேவ கிருபை என்பதை சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக வருகிற சகல சூழ்நிலையிலிருந்து வெற்றியை தரும்போது அது எங்களுடைய பெரிய யோகியதையை காண்பிக்கவில்லை, உம்முடைய கிருபையே காண்பிக்கிறது, உம்முடைய தயவை காண்பிக்கிறது, உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறது கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சபை மக்கள் முழுவதும் இந்த கிருபையை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த கிருபையை குறித்த உபதேசத்தை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. கிரியினாலே நிற்கிறவர்களாய் அல்ல, கிரியிலே நம்பி வாழுகிறவர்களாய் அல்ல, கிருபையை நம்பி வாழுகிறவர்களாக, தேவனுடைய கிருபையை மேன்மை பாராட்டுகிறவர்களாக, கிரியை ஒருபோதும் உயர்த்தாமல் கிருபையை உயர்த்த கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொன்னபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
போதுமான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். போதிய அளவுக்கு கிருபை எங்கள் வாழ்க்கையில் நீர் பொழிந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு உண்டாக போகிற தேவைகளுக்கான கிருபை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அன்றன்றைய தினத்தினுடைய சவால்களை சந்திக்க, தேவைகளை சந்திக்க, அந்தந்த தினத்தினுடைய அச்சுறுத்தல்களை சந்திக்க, பிரச்சனைகளை சந்திக்க உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதுமான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இதை எடுத்து இந்த வாரம் முழுக்க தியானியுங்கள். இந்த கடைசி 3 வருஷத்தை நல்லா தியானித்து பாருங்கள். உங்களை அர்ப்பணிக்கிறத பற்றி யோசியுங்க. நினைக்கும் போதெல்லாம் அதை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்முடையவன், உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அதன்படியே வாழுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்போவுமே நினைங்க, கர்த்தருடைய தயவு தான், கர்த்தருடைய கிருபை தான். அதை பற்றி பெருசாக பேசுங்க. நம்ம பற்றி அல்ல, கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபையை பற்றி பேசுங்க. அவருடைய கிருபை பெரிதாக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே. ஓ உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை தள்ளாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், இன்னும் ஆன்லைனில் கண்டு கொண்டிருக்கிறவர்கள், எல்லா தேவையும் சந்திக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானதாக இருக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.